உரிமையோடு அவர் வீட்டுக்கு போலாம். அவர்கிட்ட என்ன வேணாலும் நீங்க கேட்கலாம். போய் உங்க கோரிக்கையை சொல்லலாம். நிச்சயம் உங்க கோரிக்கையை நிறைவேற்றி கொடுப்பாரு. ஒரு போன் பண்ணா போதும். நீங்க அவரை போய் தேடுவானா? அவரை உங்க வீட்டுக்கு வர சொல்ல மாட்டாரு. நீங்க என் வீட்டுல வந்து பாருங்கன்னு சொல்ல மாட்டாரு. அவர் உங்க வீட்டுக்கு வந்து உங்களுடைய தேவைகளை உடனடியாக சரி செஞ்சு கொடுப்பாரு. அதே மாதிரி இதையெல்லாம் நீங்க மற்றவங்க கிட்ட எதிர்பார்க்க முடியாது. அதனால ஏமாந்துடாதீங்க. அண்ணன் ஆண்ட்ரி சேகர் அவர்கள் பங்களாவில் இருக்கக்கூடிய பண்ணையார் கிடையாது. உங்க மண்ணின் மைந்தர், உங்க பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள ஒருத்தர். பெரம்பூர்ல வேற யாராச்சும் வந்துட்டாங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, அண்ணன் ஆண்ட்ரி சேகர் அவர்கள் தவிர வேற யாருக்கு வாய்ப்பு கொடுத்துட்டீங்கன்னா, அப்படி தப்பி தவறி வந்தாங்கன்னா, நாளைக்கு ஒரு சின்ன பிரச்சனைனா கூட 30 கிலோமீட்டர் நீங்க போய் அவங்க பங்களா வீட்டு வாசல்ல கேட்டு முன்னாடி நீங்க நிக்கிறோம். அந்த கேட்டுக்கு உள்ளார கூட உங்களை உள்ள விட மாட்டாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கொடுமையெல்லாம் சுயமரியாதை உள்ள பெரம்பூர் மக்களுக்கு வேண்டாம் அப்படின்னு உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். சுறுசுறுப்புக்கும் உழைப்புக்கும் பேர் போன அண்ணன் ஆண்ட்ரி சேகர் அவர்கள் வேணுமா? ஓய்வுக்கும் சோம்பேறித்தனத்துக்கும் பேர் போன வெறும் அட்டக்கத்தைகள் உங்களுக்கு வேணுமாங்கிறத இந்த தேர்தலில் நீங்க முடிவு பண்ணுங்க. நான் அடிக்கடி சொல்றது உண்டு, தேர்தலுங்கிறது ஒரு திருவிழான்னு சொல்லுவாங்க. திருவிழா நேரத்தில் எல்லாரும் வந்து கடை போடுவாங்க, வந்து செட்டெல்லாம் செட் பண்ணுவாங்க. ஞாபகம் பார்த்துருக்கீங்களா? தாஜ்மஹால், ஈஃபில் டவர் மாதிரி செட்டு போடுவாங்க. அங்க இருக்கக்கூடிய பகுதி மக்கள்லாம் நம்ம வீட்டுக்கு, நம்ம ஊருக்கு, நம்ம பகுதிக்கு தாஜ்மஹால் கொண்டு வந்துட்டாங்க, ஐஃபில் டவர் வந்துருச்சுன்னு சொல்லி போய் போட்டோ எடுத்துப்பாங்க. கூட்டம் கூடுறது உண்மைதான். ஆனா அதெல்லாம் ஒரிஜினல் கிடையாது. அதெல்லாம் வெறும் அட்டையில செஞ்சது. ஒரு சின்ன காத்து அடிச்சதுன்னா அதெல்லாம் அங்க இருக்காது. ஞாபகம் வச்சுக்கோங்க. தட்டுனா கீழே விழுந்துடும். அட்டைகளை நம்பி ஏமாந்து போயிடாதீங்க. திருவிழா முடிஞ்சதும் கடைகள்லாம் கலட்டிட்டு எல்லாம் அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க. அதே மாதிரிதான் இப்ப வந்திருக்கிற அந்த அட்டக்கத்தை கூட்டமும் தேர்தல் முடிஞ்சதும் அவங்கவுங்க பங்களால போய் ஒளிஞ்சுப்பாங்க. நான் ஆண்ட்ரி சேகர் அண்ணன் உங்களோட இருப்பாரு, உங்க பகுதியில் இருப்பாரு. படத்துல நிறைய ஹீரோக்களை பார்த்திருப்போம். நிஜத்துல ஒரு ஹீரோன்னா எப்படி இருக்கணும் உங்களுக்கு தெரியும். யாருக்கும் பயப்படாம இருக்கணும். வில்லன்களோட சதித்திட்டங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதை முறியடிச்சு காட்டணும். அப்படிப்பட்ட ஒரு ஹீரோ இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்காருன்னா அது நம்முடைய தலைவர், நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான். ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்முடைய தலைவர் தான். நான் சொல்றேன், நம்முடைய தலைவர் அவர்கள் தான் உண்மையான ஹீரோ, ரியல் ஹீரோவை நம்பி பயந்துடாதீங்க. இன்னைக்கு புதுசா வர்ற சில பேரு திமுகவை ஒழிப்பேன்னு சொல்லி கிளம்பி வருவாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பேரங்க அண்ணா அவர்களே பதில் சொல்லியிருக்காரு. என்ன தெரியுமா சொன்னாரு? 70 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாரு, எங்களை அழிச்சு புதைக்கணும்னு 4 அடிக்கு குழி வெட்ட வருவாங்க, திமுகவை ஒழிச்சிருவேன்னு சொல்லுவாங்க. அவங்க குழி வெட்டி முடிக்கிறதுக்குள்ள நாங்க 8 அடி வளர்ந்துருப்போம். பக்கத்திலேயே எங்களுக்கு 8 அடிக்கு குழி வெட்டுவாங்க. அவங்க குழியை வெட்டுறதுக்குள்ள நாங்க 16 அடி வளர்ந்துருக்கோம். நாங்க வெட்ட நீங்க எங்களை வெட்ட நாங்க வளர்ந்துகிட்டே தான் இருப்போம். திமுகவை எந்த கொம்மனாலும் அழிக்கவே முடியாதுன்னு பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார். அதை நாம இந்த தேர்தலில் நிரூபிச்சு காட்ட செஞ்சு கொடுப்பீங்களா?